8 வயசுல இருந்து நான் பெரிய கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அடிக்ட். லைக் எவ்வளோக்கு எவ்வளோனா, என்னால சுத்தமா எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. கிளாஸ்ல இருப்பேன். பட் என் மைண்ட்லாம் நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் என்னத்த அப்கிரேட் பண்ணும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல போயிட்டு என்ன நம்ம ஆர்ட்ஸ் டவர் அப்கிரேட் பண்ணலாமா? இல்ல கேனன் அப்கிரேட் பண்ணலாமா? இந்த மாதிரி தாட்ஸ் தான் போயிட்டு இருக்கும். சோசியல் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஸ்டடீஸ்ல கூட ரொம்ப ஆவரேஜ் தான். இப்போ என்கிட்ட இருந்து யாராவது ஃபோனை புடுங்கிட்டாலோ, இல்ல ஆடக்கூடாதுன்னு சொன்னாலோ, உடனே அழ ஆரம்பிச்சிருவேன். அண்ட் ஸோ த ரீசன் வை வி ஆர் ஆக்சுவலி பிளேயிங் கேம்ஸ், எதுக்கு நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம்? எனக்காவது இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, சிம்பிளி இட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் யுவர் நீட்ஸ். உங்களுக்கு பேசிக்காவே லைஃப்ல நிறைய நீட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கான நீட்ஸ்னா என்னது? ஃபுட், ஷெல்டர், கிளாத்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ். இது எல்லாமே ஆப்வியஸா நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு செகண்டரி நீட்ஸ்னு சில நீட்ஸ் இருக்கு. ஒரு ப்ராக்ரஸ் மேக் பண்றது, அதுக்கப்புறம் இந்த நீட் டு சோஷியலைஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ், நம்ம தான் இந்த இடத்துல பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு. ஸோ இவ்வளோ நீட்ஸ் இருக்கு ஆஸ் அ ஹியூமனா நம்மளுக்கு. பட் ஆக்சுவலா ஒரு கேமரா நம்மளோட ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா, இதுல நிறைய நீட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டோம். அண்ட் நம்ம லைஃப் ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கும். லைக் வீட்ல வெட்டியா சும்மா தான் இருப்போம். பெருசா வெளியவும் போறது இல்ல. இந்த மாதிரி இருக்கிறனால அவ்வளோ போரிங்கா இருக்கும். ஸோ இதை நம்ம எங்க போய் சாட்டிஸ்ஃபை பண்றது? எஸ், இட்ஸ் கேம்ஸ். அங்கதான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் இந்த நீட்ஸை. இந்த கேம்ல நம்ம தான் பெரிய ஆளு. அண்ட் இந்த கேம்ல இவ்வளோ பேர் கூட நம்ம சோஷியலைஸ் பண்றோம் எவ்ரி சிங்கிள் டே. அவங்க எல்லாருக்கு முன்னாடியும் நம்ம கெத்து காட்ட முடியும். ஸோ இவ்வளோ வருஷம் நான் கேம் ஆடினதுல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆக்சுவலா? இதை உங்ககிட்டே கேட்டு பாருங்களேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த ஸ்பெக்ஸ் தான் கிடைச்சிருக்குது. யா, இப்போ என் பவர் வந்து 4.5 ஆயிடுச்சு. நல்லா இருந்த கன்ல நல்லா கேம் ஆடி ஆடி நாசம் பண்ணேன். ஸோ இப்போ ஆக்சுவலா ஒரு கேமிங் அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணோம்னா, நம்ம ரியல் லைஃப்ல இந்த நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வழி, ஃபர்ஸ்ட் பிளேஸ், நம்ம எந்த நீடை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ண போறோம்னா ப்ராக்ரஸ். ஸோ கேம்ல நம்ம எவ்வளவோ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பட் ரியல் லைஃப்ல டெவலப் பண்ணலையே. அங்க ஒரு வாய்டு கிரியேட் ஆகுது. அதுதான் நம்ம கேம்ல போய் ஃபுல்ஃபில் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அதை ரியல் லைஃப்ல ஃபுல்ஃபில் பண்ண போறோம். ஆஸ்க் யுவர் செல்ஃப், எங்க நீங்க ப்ராக்ரஸ் பண்ணணும்? எனக்கு ஆன்சர் வாஸ் சிம்பிளி மசில். ஸோ ஐ வென்ட் டு த ஜிம், மேட் சம் குட் ப்ராக்ரஸ், அண்ட் யா, ஸ்டில் எவ்ரிடே போயிட்டு இருக்கேன் ஜிம்முக்கு. அண்ட் அந்த நீட் ஆஃப் ப்ராக்ரஸ், யப், ஐ எம் ப்ராக்ரஸிங். அண்ட் த நெக்ஸ்ட் நீட் வந்து என்னன்னா போர்டம், லோன்லினஸ், இந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்குள்ள வரும். அப்போ அதுக்கு ஆன்சரா நம்ம என்ன வச்சிருக்கோம்? கேம்ஸ் தான். ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குன்னு ஒரு கிராஃப்ட் இருக்கும். லைக் இந்த ஸ்கில்ல நம்ம பெட்டர் ஆகணும் அப்படின்ட்டு யோசிப்போம். அந்த ஸ்கில்ல சூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்க டைம் அண்ட் ஃபோக்கஸ், எனர்ஜி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா அதுக்குள்ள போடுங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் நீட் வந்து அட்வென்ச்சர், எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த மாதிரிலாம் நம்ம கேம்ஸ்ல ஆப்வியஸா நிறைய கேம்ஸ் இருக்கு. அட்வென்ச்சர், எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ஏன் ரியல் லைஃப்ல பண்ணக்கூடாது? நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, எவ்ரி வீக் ஒரு நியூ ஆன பிளேஸ்க்கு வாக்கிங், ரன்னிங், மார்னிங்கே போயிடுவேன். எங்க போறேன்னு தெரியாது. பட் சம்வேர், ஒரு நம்ம வீட்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த இடத்த நம்ம பார்த்திருக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட், இந்த மாதிரி இடத்துக்குலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. யூ வில் ரியலைஸ், ஓ, இந்த இடம்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பில்டிங் நான் பார்த்ததே இல்லை. ஜிடிஏல எப்படி நம்ம மேப் வந்து அப்படியே ஒயிட், டார்க்ல இருந்து அப்படியே பிரைட் ஆகும், அந்த மாதிரி உங்க மைண்டும் பிரைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது கேம்ல நீங்க டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் உங்ககிட்ட வந்து, டேய், நீ ஆளே மாறிட்டியே, நீ இப்படி இல்லையே,
பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கியே. இந்த மாதிரின்னு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அது உங்களுக்கு அவ்ளோ மென்டலா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். ஸோ நான் இவ்ளோ விஷயம் சொல்லிட்டேன். இத ஆக்சுவலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாலேட்ஜ மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளா ஒரு லாங் டெர்ம் விஷன் அண்ட் கோல். அத நோக்கி ஓடுங்க. வேற எதுவும் இல்ல. உங்க மைண்டே உங்களுக்கான ஆன்ஸர தரும். ஸோ அத ஃபாலோ பண்ணுங்க. பாய்.